இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின்குண்டுகள் வந்து ஒளிரோட தங்களோட நேரத்தை வந்து கழிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அதிக தனியார் பஸ் ஸ்டாண்ட் நீ ஏசி பஸ் எல்லாம் வந்து அடிப்பிடணும் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் கடைசி பஸ்ஸில் போய்க்கொண்டு எல்லோரும் வெசா கொண்டாடுறதும் வேறு தெரியும் வெசாக்கா முன்னிட்டு எப்படி நடக்குதுண்டு தாய்த்தமிழ் வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வெசாக்கா முன்னிட்டு பல மாற்றங்கள் நடக்குது. அதை என்ன காலையில் காட்ட போகிறேன். யாரும் யூடியூப் சேனலுக்கு இப்போ சார்ந்த மறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் ஒரு காலையில் வரும். மறக்காமல் காலையை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. உறவுகளுக்கு சேவ் பண்ணிவிடுவோம். காலையை திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கண்ட ஊர் வட்டுக்கோட்டிலேருந்து தான் இப்போ யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணத்தை சுமார் இதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போடுவோம்ண்டு. இது வந்து ராசரடி என்று சொல்கிற இடம். இது வந்து புளியடி சந்தி என்று சொல்லப்படுறது. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மாவடி சந்தை கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் சங்கரத்து சந்தி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டையிலேயே ஒரு பிரபலமான பாடசாலை ஜெஃப்னா ஒளிச்சடியில் நம்ம நிற்கிறோம். அடுத்த ஜெஃப்னா ஒளி சார்ந்து போய்தான் அப்படியே போகிறோம். ஜெஃப்னா ஒளிச்சியில் படித்த மாணவர்கள் தான் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இப்போ மாலை நேரம் என்றபடியால் இந்த ஆளை போயேக்க வந்து அதாவது ஜெஃப்னா ஒளி சந்தையிலேருந்து கல்லண்டா ரோட்டில் போகும்போது வந்து உண்மையிலேயே இந்த வயல்வெளிகளில் ஒரு பார்க்க ஆசையாக இருக்குது. வேணுண்டா இப்போ இந்த பெரும்போக நெற்செய்ய முடிக்கிறதுக்கு பிறகு அந்த மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக இந்த சணல் மற்றது எள்ளெல்லாம் போட்டு சணலும் எள்ளும் போட்டு எல்லாம் விதப்பினம் அதோட பயிர்கள் போடுவினம் போட்டு அந்த மண்ணை மற்றது சில பேர் வந்து அப்படியே உழுது போட்டு குடிவினம் மண்ணை வளப்படுத்துறதுக்காக எல்லாம் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த வயல் கரையிலேருந்து அந்த கரையில் பார்க்க உங்களுக்கு தெரிகிற கோயில் வந்து சங்கரத பத்திரகாளியம்மன் கோயில். இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த டீசல் மண்ணெண்ணெயல் விலையிலான பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சோழர்களுக்கு மாறி இந்த சோழர்கள்லாம் இந்த தோட்டங்கள் செய்கிறதையும் அவதானிக்கக்கூடியா இருக்குது. இதில் நிற்கிற மாடுகள் வந்து சவாரி மாடுகள். இப்போ சவாரிகள் எல்லாம் ஒரு ஞாயிற்கு நடக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் இப்போ இது ரெண்டு மேய்ஞ்சி கொண்டு நிற்கணும். இதில் 20 லட்சம் 25 லட்சம் அப்படிலாம் பெறுமதியான மாடுகள். இப்போ நாங்கள் வடக்கராளியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து கண்டல் தாவரங்கள். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ராளி பாலம். பாலம் தெரியும். இதுதான் யாழ்ப்பாணம் வழுக்கையாரை வந்து கடலோட கலக்கிற இடம். இந்த பாலம் தொடர்ந்துட்டு தான் தண்ணி வந்து கடலுக்கு போகும். அது இப்போ பார்த்தீங்கன்னா மாலை 6:30 மணி. அதுக்குள்ள சந்திரன் எல்லாம் வந்துடுது. இன்னும் சூரியனே ஒழுங்காக மறையலை. யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொம்மவழிக்கும் கல்லுண்டாய்க்கும் இடையில இந்த கிராமம் இருக்குது. இது வந்து கல்லு கோஆபரேஷன் கல்லு தவறன. கிட்டத்தட்ட நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே மிகப்பெரிய சந்தை அதாவது மீன்பிடி துறைமுக சந்தைக்கு வந்திருக்கிறோம். அதாவது சாவக்காடு காக்கதெய்வ சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படியாக பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் வந்து கடலுக்கு போயில் இருக்கிற இல்லாட்டி வந்து நேரங்கள் எல்லாம் போட்டுகள் இடையும் போட்டுகள் போகிறதையும் வந்து அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. அதோட இப்போ கடந்த ஒரு 5 நாட்களுக்கு மேலாக வந்து காற்று வந்து பலமாக வீசிக்கொண்டிருக்கையும் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. காற்று வந்து அதிகமாகவே வீசுது. இப்போ போட்டில் வந்து வேலையிலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். அதோட இந்த மாலை நேரம் மீன் சந்தை உங்களுக்கு தெரியும்.
ஒரே ஒரு மீச்சத்தை பிரபஞ்சமாக நடக்கிறது இப்போ நடந்து கொண்டிருக்கதை பார்க்கலாம். ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி பார்த்து கொண்டு போயினா மினண்டா அந்த லீவு நாட்கள் போயாக்கள் வர காரணத்தால் ஒரு புதுசாக ஒரு குடியிருப்பு ஒன்று வந்துருக்கு ஓட்டு மடத்தில். இப்போ நாங்கள் பொம்மை வழிக்க வந்துட்டோம். இதுகளெல்லாம் சில நேரங்களில் பின்னிறங்களில் போக முடியாது, அவ்வளோத்துக்கு வந்து ரஃபிக்காக இருக்குது. இந்த வாகனங்கள் வந்து இந்த இரும்பு வளையத்தில் இடத்துல நிற்கிறதுனால கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் ரோட்டுகள். மற்ற இதில் நீங்களே பார்த்து பாருங்க, இந்த வீடியோவில் தண்ணிக்காக வந்து கேனுகளை வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓட்டுமட சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் எங்களோட பயணத்தை தொடங்க போகிறோம். இதில் வேறங்க சாமான் கொண்டு போகிற வண்டியை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 சந்தைக்கு வந்துட்டோம். வைத்தீஸ்வரா சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டாஸ் கடை சந்தைக்கு வந்துட்டோம். எல்லா கடையிலும் வந்து கூட்டி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இனி பயணத்தை தொடங்க போகிறோம். இப்போ இந்த கருப்பு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறதால இந்த தியேட்டர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட்டங்களை பார்க்கலாம். வந்து நாங்கள் ஒரு கொத்தனை போட்டுட்டு தான் பயணத்தை விட போகிறோம். அப்படியே ஒரு நல்ல ஃபுல் கட்டொன்று கட்டி போட்டு இப்போ நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கிட்டோம். போகும் பாருங்க, பெட்ரோலுக்காக லைனில் நிற்கிறோம். பெட்ரோல் போஸ்டர்கள் வந்து கொண்டு இருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. ஸ்டாண்டி வீதி எல்லாம் இப்போ கடைகள் பூட்டி ஆக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருந்தது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான சிங்கள உறவுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து போகிறதுகளையும் பார்க்கலாம். அதெல்லாம் போய் அது 2 லீவுகளுக்கு இங்கே வந்திருக்கு நம்ம நடக்குது. நீங்கள் அதெல்லாம் முடிச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள்
நாங்கள் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லூருக்கு போகிறோம். நல்லூர் அடிக்க போயிட்டு தான் அப்படியே திரும்பி வர போகிறோம். வெல்டன் சந்திக்கு வந்துட்டோம். வெசாக் நடக்க போகிறன்றதால பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்க நாகவிகாரையில் எல்லாம் அதன் ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கதை பார்க்கலாம். எல்லாரும் வெசாக் கொண்டாடுறதுக்கு வருதுங்க. பாருங்க வெசாக்கா முன்னிட்டு எப்படி நடக்குதுண்டு. இல்லை ஆரிய குளத்தடியே ஃபுல்லாக வந்து தெரியாமல் ஃபுல்லாக அவ்வளோதையும் வெசாக்கூடுகள் கட்டப்படுறதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ராணுவம் தான் வேலை செய்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்லூர் முருகப்பெருமானும் கொடியேற போது அதுக்குள்ள சுற்றி கொண்டு ஒரு வருஷம் வந்துட்டுது. இந்த வெசாக்குக்காக இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கணும்ன்றதையும் பார்க்கலாம். பாருங்க இந்த போய் கொண்டிருக்கணும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிங்கள உறவுகள்லாம் ஃபுல்லாகவே இப்போ நடந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்காரு. ஏன்னா வெசாக் கொண்டாட்டத்துக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த வருஷம் வெசாக் கொண்டாட போயின போல நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லூருக்கு பின்பக்கம் வந்துட்டோம். சிவன் கோயில் வந்து திருவிழா தொடங்கிட்டுது. நல்லூருக்கு பின்னால் இருக்கிற ஆலயத்தின் இப்போ அதில் சாமி வந்து வழிவீதி சுற்றுறதையும் வந்து பார்க்கலாம். எதிர சாமி சுற்றுறதுக்கு ஆட்கள் வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கெல்லாம் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க இராணுவ வாகனங்கள்லாம் நிற்கிது நல்லூரில். சிங்கள உறவுகள் வந்ததோட அதோட இராணுவ அதிகாரிகளுடைய வைஃப் மேரெல்லாம் இங்கே வந்துருப்பின வெசாக் கொண்டாட்டத்துக்கு எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. சிங்கள உறவுகளுக்கு உங்களுக்கு தெரியும், அவையில் இந்த லீவு நாட்களில் வரும்போது இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபல்யம் வாய்ந்த இடங்கள், பிரசித்தி வாய்ந்த இடங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு செல்வது வளமை. அப்படியான இடங்கள்லாம் இப்போ சுற்றி பார்க்குறதையும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. புதிதாக பார்த்தீங்கன்னா இந்தியாவால் வழங்கப்பட்ட போலீஸ்காரருக்கு வழங்கப்பட்ட வாகனம் போகிறதையும் பார்க்கலாம். இந்த வெசாக் கம்யூனிட்டிகள் சோடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ இராணுவம் நிற்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்கள். பட் வேறு இடங்கள்லேருந்து சாமானை கொண்டு நம்ம நடக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மூடி காட்டிக்கிறாங்க. போலீஸார் வந்து பாதாள கடலில் வந்தப்பட்டிருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு நிற்கிறோம். இந்த ரோட்டாக போய் கொண்டிருக்கோம். இப்போ எல்லாம் இங்கே ரோட் இல்லை, மற்ற இது வந்து ஒன்வே ஆக்கியாச்சு. அப்படின்னு இங்கே 1-2 மோட்டர் சைக்கிள்கள் போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னாண்டா இந்த ரஃபிக்கை குறைக்கிறதுக்காக இதை வந்து ஒன்வேயை மாற்றியாச்சு. இது பாருங்க ஃபுல்லாக சிங்கள உறவுகள்லாம் வந்திருந்து எல்லாம் முடுப்பல் தைக்கிறது பட்டுறதை பார்க்கலாம்.
நான் பஸ் ஸ்டாண்ட் கடைசி பஸ்ஸுகள் போய்கொண்டிருக்கேன். பார்க்கலாம் சில இடங்களுக்கு 8 மணியோட பஸ்ஸுகள் நிப்பாட்டினோம். யாழ்ப்பாணம் கண்டி பஸ் போகுது. தனியார் பஸ் ஸ்டாண்ட். இனி ஏசி பஸ் எல்லாம் வந்து அடிப்பிடம் இரவு போகிறதுக்கு பயணங்கள். மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் போகிறதுக்கு வழி மாவட்டங்களுக்கு. எப்படி இருக்குன்னு குழாச்சுமா தண்ணி இந்த லைட்டுகள் படம் சூப்பராக இருக்குது. பைக்கில் எல்லாம் வந்திருக்கதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்காவே பயணங்கள் மேற்கொள்ள. ஆம்புலன்ஸ் எல்லாம் யாழ்ப்பாண போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வெசாக்குண்ட சோடினையில் வந்து எல்லாம் செய்ய அவளுக்கிட்ட வந்து பார்க்கலாம். இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செய்து கொண்டிருக்கணும். எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் லைட் இல்லை, அதில் தெரியலை உங்களுக்கு. வந்து சிங்களர் எல்லாம் வந்து சுற்றி பார்த்து கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின்குண்டுகள் வந்து ஒளிர விடப்பட்டிருக்குது. எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கோ. கிட்ட வரை அடிக்கிறோம். இப்போ நாங்கள் கோட்டைக்கு பின்னால் நிற்கிறோம். அடுத்ததாக வந்து பண்ணைக்கு போகிறோம். வாக்கெல்லாம் வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்குது. தங்களோட நேரத்தை வந்து கழிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான நடிக்கிறத பார்க்கலாம். ஆனால் அதிகமாக வந்து இன்றைய இதில் உறவோட அதிகமாக பார்க்கக்கூடியா இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளி மாவட்ட பஸ்ஸுகள் எல்லாம் வெசாக்குக்காக வந்து நிற்கிறத பார்க்கலாம். நாளைக்கு நேரம் நான் அது ஒப்பனம் போல் நடக்குது.
இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். இது வேறு பஸ்ஸில் எல்லாம் வந்து நிற்கிது. இந்த இடத்துல வந்து இந்த சாமான்கள், அதாவது கருவாடுகள், வெங்காயங்கள் போன்ற வந்து வேண்டதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீதியெல்லாம் வந்து காலையில் வந்து ஒரு சரியான க்ரோடான வீதி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கிறதையும் வந்து பார்க்கலாம். இதோட வந்து காணொலியை நிறைவு செய்கிறோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். சொல்